தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி, தந்தை பெரியார் அவர்களை உருவாக்கிய சுயமரியாதை இயக்கமான திராவிடர் கழகம் இந்த வழியிலே பயணித்து கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது ராபின்சன் பூங்காவிலே தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது என்று சொன்ன சமூக நீதிக்கான தளத்திலே, திராவிட விடுதலைக்கான தளத்திலே 100 ஆண்டுகளை கடந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். 75 ஆண்டுகளை திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கொண்டாடுகிறது என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இந்திய நாட்டிலே 75 ஆண்டுகள் கடந்தும் கூட உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக இருக்கிறது என்று சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் உலக அரசியல் வரலாற்றிலே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு 8வது உலக அதிசயம் என்று நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் இந்தியாவிலே தொடங்கப்பட்ட பல்வேறு இயக்கங்கள், அரசியல் கட்சிகள், மாநிலத்தை ஆண்ட கட்சிகள், மத்தியிலே ஆண்ட கட்சிகள், இன்றைக்கு பல கட்சிகள் காணாமல் போய்விட்டது. ஆனால் 75வது ஆண்டிலும் கூட இன்றைக்கு உயிர்ப்போடு இந்திய நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு வல்லமையோடு ஆண்மையோடு இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த இயக்கத்தை வழிநடத்திய தலைமைகளும் தத்துவங்களும் அப்படிப்பட்டவைகள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விதையிட்டவர்கள் சர் பி.டி. தியாகராஜன் அவர்களை போன்றவர்கள், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் போன்றவர்கள் இந்த காஞ்சி மாநகரத்திலே தொடங்கி பிறந்து தமிழ்நாட்டையும், தமிழீழத்தையும், தமிழ் மண்ணையும், தமிழ் மொழியையும், திராவிடத்தையும் உயர்த்தி பிடித்த பேரறிஞர் அண்ணா அவர்களும், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும், ஐயன் திருவள்ளுவனை போல் இந்த நாட்டிலே மொழியை காக்க, இனத்தை காக்க முன்னின்று போராடிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து வந்தார்கள் என்பதுதான் இந்த 75 ஆண்டு கால வரலாற்றினுடைய உண்மை. இந்த 75 ஆண்டு காலத்திலே இந்த இயக்கம் சுயமரியாதை என்பதை கட்டியெழுப்பி இருக்கிறது. இனவானம் காத்திருக்கிறார்கள், தமிழ் மொழிவானம் காத்திருக்கிறார்கள், மொழியினுடைய உரிமையை திராவிட முன்னேற்ற கழகம் காத்திருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு அடித்தட்டு மக்களுடைய கல்வி உரிமையை பாதுகாக்கக்கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய நாட்டிற்கு வழிகாட்டுகிறது. ஒரு காலத்திலே மாநில சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் என்று பேசிய இந்த இயக்கம் இன்று இந்திய நாட்டிலே மாநில அரசுகளின் உரிமையை காக்கக்கூடிய ஒரு வழிகாட்டும் இயக்கமாக, தத்துவ இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் சாதித்தவைகளை நாம் இந்த 75வது ஆண்டு காலத்தில் நாங்கள் எல்லாம் திரும்பி பார்க்கிறோம். ஏனென்றால் எங்களை போன்று பட்டியலின மக்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள், பிற்படுத்த இனப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள் நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். இந்திய எதிர்ப்பு போராட்டம், தமிழ்நாடு பெயர் மாற்றம், செம்மொழிக்கு இந்த நாட்டிலே செம்மொழி, தமிழுக்கு செம்மொழி அரியாசனத்தை வாங்கி கொடுத்தது, பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை கொடுத்தது, உள்ளாட்சியிலே பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது, மொழி போராட்டம், இடஒதுக்கீட்டு போராட்டத்தை அங்கீகரித்தது திராவிட முன்னேற்ற கழகம். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு 20% இடஒதுக்கீட்டை கொடுத்தது டாக்டர் கலைஞர் அவர்கள். இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள். அருந்ததியருக்கு 3% உள்ளிட ஒதுக்கீட்டை கொடுத்தவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த வழியிலே கடைசியாக நான் நன்றி சொல்வதற்கு வழியிலே, அந்த வகையிலே நமது தலைவர், தமிழகத்தின் முதல்வர், இந்தியாவின் விடிவெள்ளி நாயகன், நம்பர் 1 முதலமைச்சர் இன்றைக்கு பட்டியலின மக்களின் உரிமைகளையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இரட்டைமலை சாதி ஒழிப்பு போராளிகள் இரட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர் வழியிலே இன்றைக்கு தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவிடத்தை மணிமண்டபமாக எழுப்பி தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தளபதி, அன்பு தலைவர், தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி, பவள விழா மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் வைர விழா கொண்டாடும். பல நூற்றாண்டுகளை கடந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். கலைஞர் வழியிலே
தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழியிலே நமது இளைய தளபதி அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் ஒரு நூற்றாண்டுகளுக்கு கொள்கை வழியிலே எடுத்து போவார் என்பதை நாங்கள் எல்லாம் நம்பிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.